உங்களோட பார்வையில கச்சத்தீவுனா என்ன? சத்தியமா தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? இல்ல லட்சத்தீவா? கச்சத்தீவுனா தீவா? Seriously, I don't watch any news channel. I don't like television basically. நான் நினைக்கிறது ப்ரோ, அவங்க பாட்டுக்கு ஒரு சைடு பண்றாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பிரச்சனையும் பார்க்கறதே நம்ம கரெக்டா இருக்கு. நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை, நம்ம பிரச்சனை நம்ம தானே பார்த்தாகணும். அதனால நம்ம பிரச்சனையை நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட பிரச்சனையை பார்த்துக்கலாமே. இதனால டிவி பார்த்தே பல வருஷம் ஆச்சு. அப்போ அப்படின்றப்ப நியூஸ்ல எங்க ஸ்கூல் படிக்கிறப்ப நியூஸ் பார்ப்போம் நம்மலாம். இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கறது கூட கிடையாது. வேலை, இன்னைக்கு எப்படா லீவ் வரும், எப்படா வீக் ஆஃப் வரும், அதை மட்டும் தான் பார்க்குறமே தவிர வேற எதுவும் பார்க்கறது இல்லை. வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இன்பிட்வீன்ல கச்சத்தீவுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அது வந்து 1974 வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட இஷ்யூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஏன் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்கன்ற மாதிரி. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஆன் ஹோலா சொல்லணும்னா அவங்க அங்க கச்சத்தீவுல இருக்கிறனால அவங்களுக்கு ஒன்றும் வேற மாறிடல, எக்ஸ்ட்ராவா எதுவும் வரல. They are also preparing themselves to fight against this and working towards their இது அப்படிதான் நான் பாக்குறேன். எனக்கு லைட்டர் நோட்ல என்ன தெரியும்னா, எப்பவோ நடந்த ஒரு விஷயத்துக்காக அங்க இருக்கிற ஒரு சில மக்களை வாழ விடாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பீஸை சீக் பண்றதுக்கு, அந்த பீஸை இழந்ததுக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் தான் ரீசன். அதை சீக் பண்ணிட்டு இருக்கிறதும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், அதை தர விடாம செஞ்சுட்டு இருக்கிறதும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ இதோட ரீசன், காஸ், சொல்யூஷன் எல்லாமே ஒருத்தவங்க கிட்டதான் இருக்குங்கும் போது நம்ம மாறினா எல்லாமே நேச்சுரலா மாறிடுமோ. அது என்ன சொல்ற, சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம்ங்கிற மாதிரி என்னால பண்ண முடிஞ்சது நான் அதை பார்த்து ஓகே இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ரியலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எனக்கு ஐடியாவே கிடையாது இது. கச்சத்தீவு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பொலிட்டிக்கலான விஷயம் ஏதாவது லிசன் பண்ணோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்களா? நினைப்பேன், பட் சாரி எனக்கு இது தெரியாது. இதை மட்டும் மற்றபடி வந்து வேற என்ன பொலிட்டிக்கல் விஷயம் வந்து நீங்க ஸோ இப்போ ரீசெண்டா அந்த பாலஸ்டைன் இஸ்ரேலோட ரொம்ப இதா போயிட்டு இருந்துச்சு. அப்படிலாம் அது, ஆனா இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. இதுவும் பயங்கரமா 2 நாளா வந்து கச்சத்தீவோட இது போயிட்டு இருக்கு. இல்ல சாரி எனக்கு தெரியாது. இந்தியன் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கண்டிப்பா. மெயினா தமிழ்நாடு ஹிஸ்டரி நல்லா தெரிஞ்சு ரொம்ப சம்பந்தப்பட்டது தெரிஞ்சுக்கிறேன். So in my view, we need to get back. Why we should give our land to someone else? So if it is a mistake, it's a mistake. And also if you see those days, it was very clear that land was owned by somebody in Tamil Nadu. கான்ஸ்டிடியூஷன்ல vote பண்ணோம்னா there is every citizen of India has the duty to go and vote. So தயவு செஞ்சு please go and vote. எங்களால vote பண்ண முடியாது, we are not 18 years above. So please வீட்ல உட்காராம அப்புறமா votingலாம் முடிஞ்ச உடனே இது நல்லா இருந்திருக்கலாம் அது நல்லா இருந்திருக்கலாம்னு சொல்ல முடியாது. So as a citizen உங்களுக்கு ஒரு voting chance இருக்கும் போது please go and vote. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களோட ஷூஸ்ல இருந்து பார்த்தாதான் அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்கன்னு தெரியும். நம்மளால நம்ம என்ன வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். பட் அங்க பக்கத்துல இருந்து பார்த்தோ இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்க இருக்காங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு ஒரு ஓகே இது நடக்குதோ அப்படி சொல்லி நம்மளுக்கு அப்படி வரும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஓகே தெர் ஆர் ஹியூமன்ஸ் எக்ஸிஸ்ட் லைக் திஸ், அந்த மாதிரி இருக்கும். பிக்கஸ்ட் திங் நான் ஆஸ் அவுட் சைடரா என்னால பண்ண முடிய விஷயம் வந்து ஐ கேன் ஷோ சிம்பத்தி ஆர் எம்பத்தி. தட் இஸ் ஆல். ப்ராக்டிக்கலா சொல்ல போனோம்னா அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். ஆர் சம் த்ரூ என்ன சொல்றது, ஒரிஜினல் மீன்ஸ்ல யார் மூலமாவது நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா ஐ கேன் ட்ரை அண்ட் சப்போர்ட். அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் a நியூஸ் ஃபார் மீ, அவ்வளவுதான். So actually it's a wrong decision taken by someone like 73-74 when that party was ruling. Congress and DMK has taken the decision to give this place to Sri Lanka. In my view, that's a very wrong decision. We should have fought for our land and it should be with us. So it's a wrong decision. பட் ஆனா இப்போ பேசுறது காரணம் என்ன? இவ்வளவு வருஷம் பேசாம திடீர்னு see, it's because now only the government wanted to blame each other, right? So this issue was brought up by DMK, saying that in their manifesto they have put that they will give this, I mean they will try to get back this land. However, they should also understand this land was given to somebody because of them. So they cannot have different views like one in 73-74 and something now. This is just to get the attention of the people. And I would say in Tamil Nadu, people are still not aware the actual background. And I would suggest the media or somebody should actually tell them what has happened in the background. See, like from 73, you need to take the history and see.
So when you take the history and see, you will definitely know whose mistake, why it is given to them, all those things. And that awareness is not there for our people. So if that awareness is created, we ourselves will fight to get back. We need not have any political support to do that, right? Because all are educated now in almost all part of Tamil Nadu. But that awareness is not there. They should know originally what happened. So that person documents are there. So somebody should take initiative to go and fight and get it back. என் ஃபேமிலி இதுதான். ஐ டோன்ட் ஓகே, அப்ப சொசைட்டிக்குன்ட்டு உங்களோட ஷேர் ஏதாவது? சொசைட்டின்றது நான் ஒரு ஜென்ரல் விஷயம் தான். நான் இப்போ வெளியில போகும்போது நான் ஒரு தப்பு நடக்கிறத பார்த்தேன்னா அதை கண்டிப்பேன். என்னால முடிஞ்சதை நான் சொல்லுவேன், இது பண்ணாதீங்க, இப்போ ரோட்ல வந்து குப்பையை போடாதீங்க, பிளாஸ்டிக்கை தூக்கி போடாதீங்க, அந்த மாதிரி ஜென்ரலா சொல்லுவேன். ஓகே. பட் அவுட் ஆஃப் அந்த பாலிடிக்ஸ் இதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மத்ததுல எல்லாம் போகவே மாட்டேன் நான். பட் ஆனா உங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல, ஒரு ஓட்டு வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அது எப்படி நீங்க வேல்யூ பண்ணுவீங்க, எப்படி போடுவீங்க? அது கண்டிப்பா போடுவேன். ஏன்னா அது போடலைன்னா அது வேற ஏதாவது கள்ள ஓட்டா போய் விழுந்துரும். அதனால நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அது போட்டுருவேன் நானு. மத்தபடி ஐ டோன்ட் டீப்பா போய் இந்த பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகுறது, பேசுறது, இந்த இது பண்றதெல்லாம் ஐ டோன்ட் லைக். எண்ட் ஆஃப் த டே யாரோ ஒருத்தவங்க பண்ண இம்பாக்ட் தான் வந்து இன்னுமுமே நம்ம கண்ட்ரில வந்து ஆன்செஸ்டர்ஸ் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க. பிறக்கிற குழந்தை என்ன தப்பு செஞ்சுச்சு, அதுக்கு யாரோட வயிற்றுக்குள்ள இருக்கும்னு கூட தெரியாது. அந்த குழந்தை மேல நம்ம வெஞ்சன்ஸை காமிச்சுக்கிட்டு, நீ இங்க இருந்து தானே வந்த, உன்னோட ஆரிஜின் இது தானே, நீ இப்படிதானே இருப்பன்னு நம்மளா வந்து ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்றது, இமேஜை கிரியேட் பண்றது இஸ் நாட் குட். மரம் செடி கொடிக்கு நாய் பூனைக்கெல்லாம் காட்டுற அக்கறையை கூட நம்ம மனுஷங்களுக்கு காட்டலன்னா நம்ம உயிர் வாழ்றதே வேஸ்ட். அப்ப நீ மரம் செடி கொடிக்கு அவ்வளவு காட்டாதீங்க. அப்ப ரியலா யூ ஆர் நாட் அ ஹியூமன் பீயிங். டோன்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் when you are not showing or ready to show sympathy towards the other fellow. So they cannot have different views like one in 73, 74 and something now. This is just to get the attention of the people. And I would say in Tamil Nadu, people are still not aware the actual background. And I would suggest the media or somebody should actually tell them what has happened in the background. See, like from 73, you need to take the history and see. So when you take the history and see, you will definitely know whose mistake, why it is given to them, all those things. And that awareness is not there for our people. So if that awareness is created, we ourselves will fight to get back. We need not have any political support to do that, right? Because all are educated now in almost all part of Tamil Nadu. But that awareness is not there. They should know originally what happened.